Instagram ஆப்ல நீங்க போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ரீல்ஸோட வியூஸ் கவுண்ட்ட வந்து எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரீல்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போட்டிருக்க ரீல்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட வியூஸ் கவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டை யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் கவுண்ட் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். இப்போது இந்த வியூஸ் கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ரொஃபைல் பேஜ் போனீங்க அப்படின்னா மேலே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டை வச்சுருக்கணும். அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சரி. அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. அந்த வியூஸ் கவுண்ட்டை ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து மாற்றணும். எப்படி வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வேணா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இந்த பேஜில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். கிரியேட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கிரியேட்டர்னு வந்து காட்டும். இதே பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா பிஸ்னஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு வியூ கவுண்ட்ஸ் ஆன் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஹைட் வியூ கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரீல்ஸ் டேப்பில் இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸோட அந்த வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும். இப்போது இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஷோ ஆகாது அந்த வியூஸ் கவுண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்களோட வியூஸ் கவுண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த ரீலோட கவுண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வியூ இன்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வியூ கவுண்ட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.